சென்னையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா மற்றும் தேமுதிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் 7 விதமான யோகாசனங்களை மேற்கொண்டனர். வலது நாசி வழியா மூச்சு உள்ள இழுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்ட விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் அடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே நாசி வழியா வெளிமூச்சு விடணும். வெளிமூச்சு முழுமையா செஞ்ச பிறகு உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த், ஆண்டுதோறும் தேமுதிக சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று கூறினார். யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு ஐநா சபையில் நம்ம ஒத்துக்கிட்டாங்களா, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்மளே கொண்டாடுறோம்.